வணக்கம் நண்பர்களே. 5XL ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கை கரெக்டாக போட்டோம். 27 இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 29 வச்சுப்போம். நம்ம கடையில் வாங்கின அப்படியே போட்டோம். ஏன்னா 1.25 மீட்டர் எடுத்துருக்கோம். அதை அப்படியே போட்டோம். 29 வச்சு ஸ்கேலில் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த துணி அப்படியே இருக்குது. அப்படியே ரெண்டாக மடிச்சது அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே மடிச்சுக்கலாம். இப்போ அளந்து பார்த்தா 14 இருக்கும். கீழே மடிக்க தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. அது பார்ட்ரு ஜாக்கெட், அதில் கரை வச்சுக்கலாம். கீழே கரை அப்படியே இருக்குது. ஃப்ரண்ட்டும் கரை அப்படியே இருக்குது. பேக்லேயும் அப்படியே கரை இருக்கும். இடுப்பு லென்த் 16 இருக்குது. 16 வச்சுப்போம். ஃப்ரண்ட் 14 இருக்குது. கச்சோலி பட்டை ஒரு 2.5 இன்ச்சு வரும். இப்போ கரெக்டாக லெவலாக கீறிப்போம். இப்போ நெக்கை வச்சு அப்படியே வரைச்சிப்போம். 2.25 இருக்குது. 2.25க்கு 6 இருக்குது. அப்படியே வரைஞ்சிக்கலாம். அந்த நெக்கை தான் நம்ம வைக்கிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். கீழே கச்சோலி பட்டை வச்சுட்டு அது கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. டாட்டுக்கு 1/2 இன்ச்சு இருக்கும். இப்போ சைடில் 2.5 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். டாட் ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு டாட்டு, திருப்பி ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுப்போம். டாட்டுக்கு நேச்சு போட்டுப்போம். இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 2.25 இன்ச்சு, 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிப்போம். அதை அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு அளந்து பார்த்துட்டு நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சைடு அப்படியே வச்சுக்கங்க. சைடு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட்டுக்கு ஒரு நேச் போட்டுப்போம். இப்போ பேக் கட் பண்ணிடலாம் நண்பர்களே. பேக் சென்டராக பிடிச்சிங்க. சென்டராக பிடிச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிடலாம். மேலேருந்து அளவு தேவையில்ல, கீழே இருந்தாலே மேலே அளவு எல்லாம் ஒன்று தான். நீங்கள் மேலேருந்து ரவுண்டாக ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதும், இப்படி கீழே மட்டும் வச்சு கட் பண்ணுறது எல்லாம் ஒன்று தான். ஏன்னா ப்ளவுஸ் லென்த் அளந்துட்ட பிறகு எல்லாமே ஒன்றா தான் வரும். நீங்கள் மேலேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக் பீஸ் கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணிப்போம்.
ஸ்லீவ் வந்து அப்படியே மடித்து போட்டுப்போம். ஏன்னா வந்து 1.25 மீட்டர் துணி எடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கோடு போட்டுருவோம். கை வந்து 16 இன்ச்சு லூஸ் இருக்குது. 8 16 இன்ச்சு. மொத்தமாக மார்க் பண்ணிட்டு அளந்து இப்போ பாருங்கள். அந்த எப்பவுமே வந்து அக்குள் மார்க் பண்ணக்குள்ள அக்குள் ஸ்ட்ரைட் வச்சுட்டு அப்புறமேட்டு அக்குள் லூஸ் மார்க் பண்ணிக்கோங்க. முண்டா கழிக்குள்ளே வந்து 3/4 இன்ச்சு கழிங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதால அப்படி. ஸ்லீவ் லென்த்து, கை லூஸு, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து முண்டா வரும். ஓகே, நம்மள கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கச்சோலி பட்டை கட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி கட் பண்ணுறோம். இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ்ன்றதால கச்சோலி பட்டை வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணுறோம். 5க்கு 4.5 கட் பண்ணுறோம். லென்த்து வந்து 14 அப்படியே வச்சுப்போம். அப்புறமா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்மள கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து புடவை பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங்கு. உங்களுக்கு தம்ப்லைன் போடுறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து போட்டு கட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பேட்டர்ன் எதனா ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அதை வந்து இது மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஒருத்தர் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து பேட்டர்ன் எங்கன்னா யாருன்னா டைலர்கிட்ட வந்து பேட்டர்ன் வந்து கட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பேட்டர்ன் வந்து ஈஸியாக இது மேலே போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக போட்டுங்க, லெவலாக வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் கட் பண்ணுறது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம் மேலே போட்டு. நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கட் பண்ணி கற்றுக்குங்க. அப்படியே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக பிரிச்சுருங்க. எங்கன்னா தைச்சிருந்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக பிரிச்சுருங்க. பேட்டர்னுக்கு ஒரு டெய்லர் பேட்டர்ன் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு டெய்லர் வந்து பேட்டர்ன் கட் பண்ணி தரமாட்டாங்க. அப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு மேலே போட்டுக்குங்க. போட்டால் வந்து அப்படியே போட்டு மேலே போட்டு கட் பண்ணால் உங்களுக்கு ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். சில டெய்லர் வந்து பேட்டர்ன் கட் பண்ணி தருவாங்க, சில பேட்டர்ன் தரமாட்டாங்க ஒரு டெய்லரு. அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக பிரித்து மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்களே பேட்டர்ன் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிங்க, அப்புறமேட்டு வந்து புடவை பீஸ் கட் பண்ணிங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோ. அதை பார்த்து வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறது எப்படின்னு
ஈஸியாக பார்த்துங்க நண்பர்களே. ஈஸியாக கட் பண்ணியாச்சு. ஓகே, பாய் நண்பர்.